வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கரும்பு ஜூஸ் கடையில் இருக்கோம். கடை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பறக்கும் மேம்பாலம் இறங்கும்ல மாரணி பிரிவுகிட்ட அங்கே இருக்குது நண்பர்களே. இந்த பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லேயே பைபாஸ்லேயே இருக்குது. அக்கா கரும்பு சாறு எவ்வளோக்கா? ஐஸ் போடாமல் 25. ஐஸ் போட்டால் 20, ஐஸ் போடாமல் 25. ஓகே மாமா உங்களை தான் கேட்குதா? சரி. இப்போ என்ன ஆட்டுறீங்க? என்ன அக்கா எலுமிச்சம்பழம் நல்லா போடுங்க. எலுமிச்சம்பழம் இஞ்சி நிறைய வைங்க. இல்லை நிறையா வைங்க, என்ன எனக்கு வேணும். ஓங்கி பேசுங்க, ஒன்றும் கேட்க மாட்டேதுங்க. தரமாக இருக்குங்க. எப்பயுமே இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் குடிக்க வேண்டிய அவசியம். ஆஃப் பண்ணுங்க மாமா, ஆஃப் பண்ணுங்க. மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. டப்பன்னு அடிக்குது. நம்மளே ஒரு அருமையான ஜூஸ் தான் குடிக்கிறான். கரும்பு ஜூஸு சூப்பராக இருக்குது. ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்மளே. இது இடம் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பறக்கும்பாலம் மேம்பாலம் இறங்குறதுலக்கே இருக்குது. மாரணி பிரிவில் லெஃப்ட் சைடு நத்தம் போகிற வழியிலே இருக்குது. இந்த பைபாஸில் வந்து குடிங்க. சூப்பராக இருக்குது, குளுண்டு. நான் ஐஸ் எல்லாம் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட் நண்பர்களே. உண்மையிலே கரும்பு ஜூஸ் இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிறு நல்லா ஜீரணமாகும், பசிக்கும். ரெண்டாவது அண்ணா வெயிலுக்கு நல்லது. ஆமாம், ஏதாவது குடிக்கணும், அதனால் குடிக்கிறேன் நண்பர்களே. அக்கா இன்னொன்று கொடுங்க. இப்போ ஐஸ் போட்டு கொடுங்க. எவ்வளோ குடித்தாலும் தாகம் தீராது கூட நண்பர்களே. நிறையா ஊற்றுங்க. நண்பர்களே, ஐஸ் போட்டது அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸ் போட்டது இன்றைக்கி உங்களை யூடியூப்பில் பார்க்கலாம். உங்களை போட்டுருவேன் இன்றைக்கி தரமாக. அப்படியே உட்காந்துக்கிறேன் நண்பர்களே. ஐஸ் போட்டது நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. கரும்பு நல்ல கரும்பு. ஏதோ சொல்கிறீங்க கேட்டுக்கிறான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கடை ஒன்று அக்காவை அவங்க தான் நமக்கு எப்பயும் வந்தால் நிறையா தான் ஊற்றுவாங்கப்பா. அக்கா எனக்கா இங்கே பாருக்கா. ஓங்கி தான் பேசுவேன். சாப்பிடலையா? அப்போ ஆமாம். சார் சும்மா சொல்லக்கூடாதுக்கா, சூப்பராக இருக்கா. கொஞ்சம் ஊற்றுக்கா. எப்பயுமே ஊற்றிட கொஞ்சம் இதே நண்பர்களே. எக்ஸ்ட்ரா நம்ம அக்கா கடை. அக்கா போதுக்கா. மோட்டரை இழுத்து விடுங்க. சட்டன்னு அடிக்க போகுது. போங்க. பாய் நண்பர்களே.